ஓம் சாந்தி. நான் விகல்பங்களின் மீது வெற்றியடையக்கூடிய ஆத்மா. நான் பணிவான மகான் ஆத்மா. நான் ரமணிகரமான மற்றும் கம்பீரமான ஆத்மா. ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி என அனைத்து ஆஸ்திகளையும் அடைவதற்காக நாம் இங்கே வந்திருக்கின்றோம். நாம் ஈஸ்வரிய வழிப்படி நடப்பதன் மூலம்தான் தந்தையின் ஆஸ்தி கிடைக்கின்றது. நாம் தீய சங்கல்பங்களை வென்றவராக ஆவதற்கு நம்மை ஆத்மா என உணர்ந்து சகோதரர் என்ற திருஷ்டியில் பார்க்கின்றோம். சரீரத்தை பார்ப்பதால் தீய சங்கல்பங்கள் வருகின்றன. அதனால் புருவ மத்தியில் ஆத்மாவாகிய சகோதரனை பார்க்கின்றோம். தூய்மையாக ஆவதற்காக நிரந்தரமாக பதித்த பாவனன் தந்தையை நினைவு செய்வதுதான் நம்முடைய திருஷ்டியை உறுதியாக்குவதாகும். நினைவின் மூலம்தான் ஆத்மாவின் கரை நீங்கிக் கொண்டே போகின்றது. குஷியும் அதிகரிக்கின்றது. மேலும் விகல்பங்கள் மீது நாம் வெற்றி பெறுகின்றோம். இப்போது நமக்கு ஈஸ்வரிய வழி கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. ஈஸ்வரிய வழி அரைக்கல்பம் நடைபெறுகின்றது. தந்தை நமக்கு ஈஸ்வரிய வழியை கொடுத்து நம்மை தேவதையாக ஆக்குகின்றார். தந்தை வந்து அனைவருக்கும் ராமருடைய வழியை தருகின்றார். சத்தியுகத்தில் இருப்பது ராமரின் வழியாகும். இந்த ஈஸ்வரிய வழி கிடைப்பதன் மூலம் சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஆகிவிடுகின்றது. அரை கல்பத்திற்கு நாம் சைத்தன்ய மரத்தினுடையவர்கள். தந்தை மனித சிருஷ்டியின் விதை வடிவமாக சச்சித் ஆனந்த சுரூபமாக இருக்கின்றார். நாம் இங்கே வந்திருப்பதே தந்தையிடமிருந்து ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சியினுடைய ஆஸ்தியை பெறுவதற்காக. நாம் கல்பமாக புருஷோத்தம சங்கமயுகத்தில் மிக உயர்ந்த முயற்சி செய்கின்றோம். தந்தை குழந்தைகளை நீண்ட நாட்களுக்கு பின் பார்க்கிறார் என்பதால் மிகுந்த குஷி அடைகின்றார். நாம் சதோபிரதானம் ஆவதற்காக தந்தை வந்து யுக்தியை சொல்கின்றார். தந்தை நமக்கு சக்தி கொடுக்கின்றார். அதன் மூலம் நாம் ராவணன் மீது வெற்றி கொள்கின்றோம். உண்மையில் நாம் அனைவரும் சீதைகள், மேலும் பக்தைகளாக இருக்கின்றோம்.
தந்தை நம்மை ராவணனிடமிருந்து விடுவித்திருக்கின்றார். யார் மகாவீர் குழந்தைகளாக இருக்கின்றாரோ அவர்களுக்கு தந்தை சொல்கின்றார், நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் செல்லுங்கள், சாட்சியாக இருந்து பாருங்கள் என்று. இப்போது நாம் ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து ராவண ராஜ்யத்தை முடித்து விடுகின்றோம். நாம் சிவசக்தி சேனையாவோம். சிவனிடமிருந்து சக்தியை பெற்றுக்கொள்ளக்கூடிய சிவனுடைய சேனைகள் நாம். சிவன் நமக்கு ஞானம் கற்றுத்தருகின்றார். அதன் மூலம் நமக்கு அவ்வளவு சக்தி கிடைக்கின்றது. அரை கல்பத்திற்கு நாம் முழு உலகத்தின் மீது ராஜ்யம் செய்கின்றோம். இது நம்முடைய யோக பலத்தின் சக்தியாகும். நாம் இல்லற மார்க்கத்தின் சந்நியாசிகள். நாம் இப்போது பிரகஸ்பதி தசா மூலம் ஏறிக்கொண்டிருக்கின்றோம். பரமாத்மா நம்முடைய எல்லையற்ற தந்தையாவார். நாம் வந்திருக்கின்றோம் அவரிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை பெறுவதற்காக. நாம் சதோப்பிரதானமாக ஆவதற்கு தந்தையை மட்டும் நினைவு செய்கின்றோம். எவ்வளவு நினைவு செய்கின்றோமோ அவ்வளவு கரை நீங்கிக் கொண்டே போகின்றது. நமக்கு குஷியும் அதிகமாகின்றது. பணிவானவர்கள்தான் சர்வ மகான் ஆவார்கள். இந்த மகா மந்திரம் நம்மிடம் சதா நினைவில் இருக்கின்றது. நாம் வரதானங்களாலேயே வளர்ந்து கொண்டே பறந்து கொண்டே இலக்கை சென்றடைகின்றோம். நாம் வரதானங்களால் வளர்ந்து கொண்டே இருப்பதால் வரதானங்களை காரியத்தில் ஈடுபடுத்திக் கொண்டே இருப்பதால் உழைப்பு என்பது முடிவடைந்து விடுகின்றது. மேலும் வெற்றி மற்றும் திருப்தியை எப்போதும் நாம் அனுபவம் செய்து கொண்டே இருக்கின்றோம். நாம் படிப்பின் மீது முழு கவனம் செலுத்தி நம்மை செல்வந்தராக ஆக்கிக் கொள்கின்றோம். ஒரு தந்தையின் நினைவு மற்றும் தூய்மையின் மூலம் பல கோடிக்கு அதிபதியாகின்றோம். ராகுவின் கிரகணத்திலிருந்து விடுபடுவதற்கு விகாரங்களை தானமாக கொடுத்து விடுகின்றோம். எந்த விஷயத்தால் கீழே இறங்கினோமோ, குணமற்றவராக ஆனோமோ, அவற்றை புத்தியிலிருந்து நாம் மறந்து விடுகின்றோம். முதலில் நீங்கள் என்ற மந்திரத்தின் மூலம் அனைவருடைய மரியாதையை பெறக்கூடிய பணிவானவராக இருந்து மகானாக ஆகும் ஆத்மா நான். முகத்தின் மூலம் சேவை செய்ய சதா புன்சிரிப்புடன் இருக்கக்கூடிய ரமணிகரமான மற்றும் கம்பீரமான சொரூபத்தை வெளிப்படுத்தும் ஆத்மா நான்.
என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி 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 சாந்தி.